அனைவருக்கும் வணக்கம். ஈஷா மையம் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பிற்காக வந்திருக்கேன். என் பேர் தினேஷ் ராஜா. அ இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு. அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு உத்தரவு ஒன்று வந்திருக்குது. எல்லோராலும் ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரியும் என்றெல்லாம் அழைக்கப்படும் நக்கீரன் கோபால் அவர்களின் கீழ்த்தரமான ஆபாசமான பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வந்த நிலையில் இது தொடர்பாக 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாங்கள் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தோம். அந்த வழக்கு சம்பந்தமாக தீவிர விசாரணையெல்லாம் நடைபெற்று கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக விசாரணையெல்லாம் நடைபெற்று வந்தது. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடர்ந்து 4 நாட்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீவிரமான விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையின் முடிவில் இன்றைக்கி இன்ட்ரீம் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்க பத்திரிகை பிளாட்ஃபார்மில் போட்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு 11 வீடியோக்கள் எல்லாமே அவதூறான வீடியோ. இது எதுக்குமே எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி டீட்டெயிலாக 4 நாள் டிஸ்கஷனுக்கு அப்புறம் அவங்களால எந்த விதமான ப்ரூஃபும் கொடுக்க முடியாததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 11 வீடியோவையும் இமீடியட்டாக எல்லா விதமான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து நீக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு தனிப்பட்ட நபர்கள் ஒரு சிலரோட தனிப்பட்ட தீய நோக்கத்தினால ஈஷா மேலே பல அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளையும் மேற்கொண்டு வந்தாங்க. இந்த அவதூறு குற்றச்சாட்டுகள் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவங்களாம் பொய் பிரச்சாரம் மூலியமாகவும் தேவையில்லாத கற்பனை கதைகள் மூலம் சொல்லி வந்ததை இந்த நக்கீரன் கோபாலுங்கிற பத்திரிகையும் அவங்க இருக்கிற செய்தி தொடர்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பலவிதமான கீழ்த்தரமான வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில வார்த்தைகளெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. அது சொல்கிறது குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, வன்கொடுமையில் சிறுவர் சிறுமிகள், சித்திரவதை களமாகும் ஈஷா, இந்த மாதிரி எல்லாம் பல விதமான நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு உண்டான வார்த்தைகளெல்லாம் உபயோகப்படுத்தி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விசாரணை வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது நீதிபதி அவர்கள் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் இந்த வீடியோவில் போட்டிருக்கிற எல்லாத்துக்குமே என்ன ஆதாரம் கேட்டப்போ அவங்களால ஒரு அடிப்படை ஆதாரம் கூட கொடுக்க முடியல. அதே சமயத்தில் இந்த தனிப்பட்ட நபர்கள் எங்கள் 24ஆம் ஆண்டு கொடுத்துருந்த பல்வேறு புகாரின் அடிப்படையில் தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு ஃபொரன்சிக் ரிப்போர்ட்டு, டிஜிட்டல் அனாலிசிஸ் இது எல்லாமே பண்ணி ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன தனிப்பட்ட நபர்கள் சொன்ன பொய் குற்றச்சாட்டு, பள்ளிக்கூட குழந்தைங்க மேலே கொடுத்துருந்தது, இங்கே இருக்கிற சுவாமிஸ் மாஸ் மேலே கொடுத்துருந்தது, இது எல்லாமே ஒரு 3 வெவ்வேறு விசாரணையில் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு தமிழக காவல்துறை ஒரு தெளிவான பதிவை போட்டு அது க்ளோஷர் ரிப்போர்ட் இருந்தால் அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை சமர்ப்பிச்சிருந்தோம். அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டுக்கு அவங்களால எந்த பதிலுமே அளிக்க முடியல. ஏன்னா நீதிபதி அவர்கள் ரொம்ப விளக்கமாகவே இதை கேட்டாங்க. ஒவ்வொரு வீடியோலையும் என்ன எழுதியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு அடிப்படை ஆதாரம் என்ன, எதுக்குமே அவங்களால ஒரு சிறு துளி கூட அவங்களால ஆதாரமோ அதுக்கு உண்டான சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி எந்த விதமான கண்டென்ட்டுமோ இல்லை மெட்டீரியலே அவங்களால கொடுக்க முடியாத காரணத்தினால இன்றைக்கி அந்த மொத்த வீடியோவையும் இம்மீடியட்டாக டெலீட் பண்ண சொல்லி எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது உண்மைக்கும் ஈஷாவோட நேர்மைக்கும் இவ்வளோ ஆண்டு காலமாக நாங்கள் சமூக சேவையில் எவ்வளவு சிறப்பாக செயலாற்றிகிட்டு இருக்கிறோம். ஒரு சிலரோட அவதூறுனால பல பேர் மனசில் ஒரு பொய்யான தகவல் போய் சேருது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஈஷாலேருந்து லோக்கலில் இருக்கிற பஞ்சாயத்துக்காரங்க எல்லோரும் கேட்டு 5 பஞ்சாயத்துலேருந்து கேட்டு ஒரு கிரிமட்டோரியம் நம்ம இங்கே ஆதியோகி முன்னாடி நம்ம கவர்மெண்ட்டோட எல்லா பர்மிஷனும் வாங்கி 2 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தோம். ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. வழக்கு தொடர்ந்த காரணத்தினால அது கிரிமட்டோரியம் ஆப்ரேஷன்ஸில் இல்லை. 2 வருஷம் முன்னாடியே இங்கே பல ஆயிரக்கணக்கான பணங்களை போட்டு எரிச்சிட்டோம் போயிட்டோம்னு சொல்லி இதே வீடியோவில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. உள்ள மண்டை ஓடு இருக்காதுன்னு பொய்யான பிரச்சாரம்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிறைவு பெற்று 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லா கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி இப்போ நம்ம கிரிமட்டோரியம் வந்து செயல்பட்டுட்டு இருக்குது. இங்கே செயல்படுற இப்போ கிரிமட்டோரியம் வந்து லோக்கலில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்தாரும் எல்லாத்துக்குமே இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிமட்டோரியம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 33 கிரிமட்டோரியம் வந்து நம்ம இப்போ ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம சேவையாக எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மதுரை, தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல் அருகே இந்த மாதிரிலாம் பல ஊர்களை வந்து புதுசாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். மேலும் இன்னும் பல கிரிமட்டோரியங்களை எங்களை எடுத்து செய்கிறதுக்கு அரசாங்கமும் எங்கள் கூட கேட்டுட்ருக்குறாங்க. இந்த வழக்கு பொறுத்த மட்டும் இந்த விசாரணை ஒவ்வொரு கட்ட விசாரணை போகும்போதுமே அவங்க கொடுத்துருந்த ஆதாரங்கள் எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து பொருந்தவே இல்லை. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைக்கு புறமாக இருந்ததாகவும் தெளிவாக தெரிஞ்சதுனால இந்த கோர்ட் வந்து இந்த 11 வீடியோக்களையும் அகற்றியிருக்காங்க. இதில் முக்கியமாக அவங்க சொன்ன குற்றச்சாட்டு வந்து 2-3 குற்றச்சாட்டு. குழந்தைகளை வந்து தேவையில்லாமல் துன்புறுத்துகிறாங்க, குழந்தைகளுக்கு அடிப்படை இது பண்ணி கொடுக்கறது இல்லை, அவங்க வந்து இங்கே மூளை செலவு பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாததுனால இந்த வீடியோஸ் எல்லாம் நீக்க சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கும் அரசாங்கத்துக்கும், தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறை எல்லாத்துக்குமே எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா உரிய முறையில் தெளிவான விசாரணை பண்ணி அந்த விசாரணையின் அடிப்படையில் கேஸை க்ளோஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே வந்து தெளிவாக இருந்த காரணத்தினால இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு நியாயம் கிடச்சிருக்குது. நன்றி. ஆனால் இந்த டிஃபமேஷன் கேஸே வந்து நாங்கள் நஷ்டஈடு கேட்டு தான் போட்டிருக்கிறோம். அது வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்கிற வந்து இடைக்கால உத்தரவு தான் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக வந்து அந்த நஷ்டஈடு வந்து அவங்க கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க சொன்ன எந்த போட்ட வீடியோவில் அவங்களால ஒரு சிறு துளி ஆதாரம் கூட கொடுக்க முடியாத நிலைமையில தான் 4 நாள் வாத பிரதிவாதம் எல்லாமே நடந்ததுக்கப்புறமே அவங்களால ஒரு சின்ன உண்மையை கூட அவங்களால வைக்க முடியல. இது வந்து நியாயத்துக்கும் எங்களோட நேர்மையான சமூக பணிக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எப்பயுமே உண்மை ஜெயிக்கும். அதே மாதிரி இப்போவும் எங்களுக்கு உண்மை ஜெயிச்சிருக்குது. நியாயமான தீர்ப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இல்லை, இன்னைக்கு ஆர்டர் வந்தவுடனே நேச்சுரலாகவே வீடியோ வந்து அவங்க சம்மந்தப்பட்ட கூகுள், மெட்டா அவங்களுக்கே அனுப்பிடுவாங்க. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணிடுவாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இனி வர காலத்தில் வந்து பல சமூக வலைதளங்களில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து பல ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் இதுக்கு முன்னாடி வெவ்வேறு இந்த மாதிரி பொய் அவதூறு பரப்புறவங்ககிட்ட எல்லாமே நாங்கள் டிஃபமேஷன் போட்டிருக்கிறோம், அது ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் பல்வேறு யாரெல்லாம் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க, இவங்க மேலே எல்லாமே இந்த வழக்கில் எல்லாமே நம்ம போட்டுட்டு இவங்க இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது உண்மையை வெளிக்கொண்டதுக்கு உண்டான சட்ட ரீதியான செயல்பாடுகளை வந்து நாங்கள் எடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ நன்றி.